ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க பிள்ளைங்களும் முதல்ல இன்றைக்கி தான் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்ப போகிறோம். சின்ன வாண்டு தான் ஃபஸ்ட்டு வராங்க. எல்லாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மேய்ச்சலுக்கு போகிறாங்க. ஐயோ, ஓடுங்கடி தாங்களா, ஒடியங்க. சரிடி, முட்டுறானா? போங்க. ஏம்மா, பொறுமை பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு பொறுமையாக போனோம். இங்கோடாடே, இங்கோடியா பா, இங்கே பா. ஏண்டி நீங்களாம் போல பா. பா இங்கோடியா, புள்ள என்ன பரவாயில்ல வா. அவங்க புள்ள நிற்கிறாங்களா அங்கே. வாடி, வா கூட்டிகிட்டு வா. இங்கே வருங்க. வாடி, புள்ளைய கூட்டிகிட்டு தான் போனவா. வாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு அறிவாக இருக்குது தெரியுங்களா? புள்ள வந்துடுமா கூட. வாங்க போமா, நான் பார்த்துக்குறேன். இட்டுட்டு போ, ஒன்றா அது பக்கத்தில் தானே போகிறேன். இட்டுட்டு போ. அங்கே ஒன்று ஒடியாது வருங்க. எல்லாம் தூங்கிட்டீங்களாடா? போங்க போ, உன் புள்ள வழிகாட்டும் உனக்கு. போ. உடுக்க என்னடா பண்ணு சின்ன மட்டும். போ, கூட்டிகிட்டு போ பிள்ளையெல்லாம். அது உன் புள்ள உனக்கு முன்னாடி ஓடுது. போ. ஏண்டி, இங்கே வாங்க. பயந்துட்டாங்க. ஏம்மா ஏண்டி, வா அம்மா தான் வா. ஏண்டி, அம்மா நம்ம கொம்போட பிள்ளை. அதான் அவங்க அம்மா வர்றதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணியிருக்காங்க. நீங்கள் தடையை தின்னுங்க. அங்கே உள்ளார மாட்டிக்கிட்டானடா அவன். வருவான் எப்படியாச்சும் பூந்து வரட்டும். வாங்க, வா, பூந்து வாமா. தடையை தின்னுங்க, அம்மாலாம் வரட்டும். வந்தாச்சு. மண்மேலை வந்து வர சொல்லியிருக்கோம் கொட்டாயை கூட்டுறதுக்கு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி கூட்டுச்சு. மறுபடியும் வந்து கண்ணாபின்னான் இருக்கு. இன்னும் ஓட்டத்தை பாருங்க. முயல் வேகத்தில் தாண்டி போகிறாங்க. மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கானுங்க. ஒடியாங்கடி, ஓடி வாங்கடி. சாயந்தரத்தில் விட்டா அப்படி தான் ஓடுவானுங்க. காலையிலையும் சாயந்தரமும். காற்று வருதா? காற்றடிக்குதாடி என் தங்கத்துக்கலாம். மண்மேலை வந்து கூட்டுறதுக்கு வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போனால் அடுத்த செகண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, திருப்பி எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்குறேன். எதுவுமே மேய மாட்டேங்குதுப்பா, புள்ளையை தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் முடிக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்குது. எதுவும் ஒழுங்காக மேயில, அதான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னாங்க. பிடிச்சி உள்ளார போட்டுப்பா, நான் இந்த பக்கம் ஓட்டிகிட்டு போகிறேன் ஏரி சைடு அப்படின்னாங்க. நம்ம பிடிச்சி உள்ளார போட்டோம். எல்லாம் ராத்திரிலேருந்து அலைஞ்ச சோடையில் அப்படியே தூங்கிட்டு இருக்கானுங்க. நெகாவே இல்லை ஆளுகளுக்கெலாம். ஏன்னா நம்ம முதல் நாள் சாயந்தரம் திறந்து விட்டது, மறுநாள் காலையில் ஒரு 8:30 மணிக்கு தான் வந்து தூக்கி உள்ளார போட்டோம். அதனால் எல்லோரும் படுத்துட்டாங்க நெகா இல்லாமல். இல்லைன்னா நம்ம வந்து கிட்டக்க நின்ன நேரத்துக்கு மேலே 10 பேர் ஏறுவானுங்க, புடவையை பிடிச்சி கிழிப்பானுங்க, எந்தாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நானும் வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஏதுன்னு கண்டுக்கல. இடுக்கு உள்ளெல்லாம் தலையை விட்டு ஜம்முன்னு தூங்கியாவது போதுண்டா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குட்டிங்க எத்தனை கிடா குட்டி இருக்குது, எத்தனை பொட்டைக்குட்டிங்க இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து பழைய வீடியோலாம் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கும். தண்ணி எப்படி வைக்கிறது, அடர் தீவனம் எப்படி வைக்கிறது, ஆட்டுக்குட்டியை வந்து எப்படி பராமரிக்கிறோம், ஆடு வந்து எப்படி வந்து கிளிப்பூச்சி மருந்து, பேன் மருந்து எல்லாம் போட்டு வருவாங்கிறத நிறைய வீடியோ போட்டாச்சு. பழைய வீடியோலாம் பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம ஆடுங்களும் 2வது மேய்ச்சலுக்கு போகிறாங்க. ஏன்னா மேய்ச்சல் வந்து பிள்ளையோட போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது 2வது மேய்ச்சலுக்கு வந்து போகிறாங்க. பிள்ளையோட மேய்ஞ்சது கணக்கே கிடையாது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கூட மேயல. அதனால் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் நிம்மதியாக போகிறாங்க. என்னடா அங்கே கட்டில் ஆராய்ச்சியே. இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்குட்டிங்களை ஒன்று ஒன்றா எது கெடா குட்டி எது பொட்டைக்குட்டிங்கிறத ஒன்று ஒன்றா பிடிச்சி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவங்க வந்து நம்ம மயிலோட பிள்ளை, இவங்க வந்து பொட்டைக்குட்டி. இதுவும் மயிலோட பிள்ளை தான். இது வந்து கெடா குட்டி. மயில் 2 பிள்ளை போட்டுச்சு இல்லையா, ஒன்று பொட்டைக்குட்டி ஒன்று கெடா குட்டி. இது வந்து கெடா குட்டி. இது வந்து நம்ம சைடோட பிள்ளை. இவங்களுக்கு பேர் வச்சாச்சு. இவங்களுக்கு பேர் வந்து தாமிரக்குட்டி. இவங்க வந்து பொட்டைக்குட்டி. இவன் வந்து நம்ம தாலாட்டு புள்ள 2 பேர் இருந்தானுங்க இல்லையா, மூஞ்சி வெள்ளை போட்டது இது. இதுவும் பொட்டைக்குட்டி. அடுத்தது இதுவும் தாலாட்டோட புள்ள போட்டது தான். மூஞ்சி வெள்ளை இன்னொன்று இருக்கும் இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டோட புள்ள போட்டது தான். இது வந்து கெடா குட்டி. மூஞ்சி வெள்ளை போட்டது வந்து பொட்டைக்குட்டி. இது வந்து கெடா குட்டி. இது வந்து நம்ம நெத்தி வெள்ளையோட பிள்ளை. 2 குட்டி போட்டோம் இல்லையா, இது வந்து கெடா குட்டி. 2வது குட்டி வந்து பொட்டைக்குட்டி. நெத்தி வெள்ளையோட பிள்ளை தான் இதுவும். இது வந்து பொட்டைக்குட்டி. இது வந்து நம்ம தாலாட்டு பொட்டைக்குட்டி. இது வந்து பொட்டைக்குட்டி. இதுவும் வந்து தாலாட்டோட பிள்ளை தான். இதுவும் பொட்டைக்குட்டி. தாலாட்டு வந்து 2மே பொட்டைக்குட்டி போட்டிருக்கு. இவங்க வந்து நம்ம உடுக்கையோட பிள்ளை. கொம்பு இருக்கு இல்லையா, நீட்டு கொம்பாக இருக்கும் பாருங்கள், சிகப்பாடு, அது போட்டது. இது வந்து பொட்டைக்குட்டி. ஒரு குட்டி தான் போட்டுச்சு. இது வந்து பொட்டைக்குட்டி. இவங்களாம் வந்து நல்ல ஜம்முன்னு வெயிட்டாக தூக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. இது வந்து நம்ம சேப்பாடு ஒன்று இருக்கும் பாருங்கள், குள்ளமாக 3 குட்டி போட்டான் இல்லையா, அவனோட பிள்ளைவன். 3 குட்டியில் வந்து இது கெடா குட்டி. அடுத்தது இவங்க வந்து பொட்டைக்குட்டி. 3 குட்டியில் வந்து 2 பொட்டைக்குட்டி, ஒரு கெடா குட்டி. இவங்க ஒருத்தவங்க. 3 குட்டியில் வந்து முன்னாடி காமிச்சது கெடா குட்டி. இவங்க 2 பேரும் பொட்டைக்குட்டி. இது வந்து நம்ம அழகியோட பிள்ளை. இவங்க வந்து பொட்டைக்குட்டி. இவங்க தான் இருக்கிறதுலே செம வெயிட்டு. செம வெயிட் இருக்காங்க. இவங்க வந்து நம்ம அலாட்டோட பிள்ளை. 3 குட்டி போட்டுச்சு இல்லையா, 3 கெடா குட்டி. இவங்க ஒருத்தவங்க. இன்னும் 2 பேர் எங்கே இருக்காங்க பாருங்க. இதே ஒருத்தவன். 2 பேர் இருக்காங்க. அவங்களை கொண்டு உள்ளார போட்டு வரேன். இவங்க 2 பேரும் அலாட்டு பெற்றவங்க. இன்னொருத்தவங்க இதே இருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க. 3 தங்கமும் அலாட்டோட தங்கம். அலாட்டோட பிள்ளை. இவங்க அம்மாக்கெல்லாம் வந்து நம்ம பேர் வைக்கல. இது வந்து பொட்டைக்குட்டி. இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத போட்டான் பாருங்க, முடியே முளைக்காமல் நோஞ்சா மாரி போட்டது இல்லையா, அதான் இது. ஃபஸ்ட்டு மயிலெலாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதான் போட்டது. இவங்க 2 பேருமே வந்து கெடா குட்டி தான். இவங்களோட அம்மாவுக்கெல்லாம் வந்து நம்ம பேர் வைக்கல. இவங்க 2 பேரும் கெடா குட்டி. இதுவும் வந்து பொட்டைக்குட்டிப்பா. இதேமாரியே 2 ஆடு இருப்பானுங்க. இதுவும் வந்து பொட்டைக்குட்டி. இது அம்மாவுக்கு வந்து நம்ம பேர் வைக்கல. இதுவும் பொட்டைக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்காமல் சின்னோண்டு குட்டியாக போட்டுருந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த அழகு தங்கத்தோட அம்மா யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட பிள்ளை தான் இது. இதுவும் வந்து பொட்டைக்குட்டி தான். இவங்க வந்து வளர்ந்துட்டாங்க இப்போ. கண்டிப்பட்டும். இவங்க வந்து லாஸ்ட்டாக போட்டவங்க. பாலே குடிக்காமல் ரொம்ப நோஞ்சா மாரி 1 வாரம் போல் இருந்தாங்க. நம்ம வந்து சிரஞ்சியால் ஏற்றி போட்டுட்டு இருந்தோம். இவங்களும் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஆட்டுக்குட்டியும் வந்து 2மே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம மயிலோட பிள்ளையும் அப்படி தான் இருந்துச்சு. 3க்குமே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் சிரஞ்சியால் ஏற்றி போட்டு அடுத்தது நம்ம வேறு ஆட்டுக்கிட்டேருந்து பால் கறந்து டப்பாவில் வந்து போட்டு விட்டோம். இப்போ வந்து தானாகவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆரோக்கியமாக சூப்பராக இருக்காங்க எல்லா குட்டியும். இவங்க வந்து நம்ம வீடியோவில் வந்து
கெடா குட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதோட அம்மா குட்டி போட்டப்போ வந்து இதை வந்து கெடா குட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து இதை மாற்றி சொல்லியிருக்கிறேன். இது வந்து பொட்டைக்குட்டிப்பா. அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா குட்டியும் காமிச்சாச்சு. இப்போ மொத்தம் எத்தனை கெடா குட்டி எத்தனை பொட்டைக்குட்டிங்கிறத பார்க்கலாம். இப்போ இவங்க கொண்டு கூண்டு உள்ளார விட்டுட்டு வரேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கணக்கு எடுத்து முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 16 ஆடு குட்டி போட்டுச்சு. 8 நாளில் 16 ஆடு வந்து குட்டி போட்டுச்சு. அதில் 10 ஆடு வந்து தலைச்சீத்தாடு எல்லாமே ஒரு குட்டி தான் போட்டுச்சு. மீதி 2வது ஈத்து 3வது ஈத்துலாம் வந்து 3 குட்டி 2 குட்டி 1 குட்டி மாதிரி எல்லாம் போட்டாங்க கலந்து. அதில் மொத்த 16 ஆட்டில் வந்து 2 ஆடு மட்டும் 3 குட்டி போட்டுச்சு. மொத்தம் குட்டி வந்து 16 ஆடும் வந்து 23 குட்டி போட்டுச்சு. 23 குட்டியில் வந்து 14 குட்டி வந்து பொட்டைக்குட்டி, மீதி 9 குட்டி வந்து கெடா குட்டிப்பா. 9 கெடா குட்டி 14 பெட்டைக்குட்டி. சரியா? இதை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காட்டியும் அப்பாடான்னு ஆகிப்போச்சு. நம்ம அடுத்தது வந்து பேர் வேறு வைக்கணும். நம்ம வந்து என்னென்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மின்னு வந்து நம்ம கொடியாட்டு பிள்ளைக்கு வந்து பெட்டைக்குட்டிக்கு வந்து லக்ஷ்மின்னு பேர் வச்சுட்டோம். அது ஆரம்பத்திலே வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம தாமரை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்தது சுட்டிவால் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இன்னொன்றுக்கு வந்து மயிலோட பிள்ளை கெடாக்குட்டி இருக்கு இல்லையா, அது வந்து மைக்கேல்னு ஒருத்தவங்க வந்து பேர் வைக்க சொன்னாங்க. அதை வந்து அந்த கெடாக்குட்டிக்கு வந்து மைக்கேல்னு பேர் வச்சிடலாம். ஏன்னா அது குட்டி போட்ட அன்றைக்கி நம்ம வந்து சொன்னாங்க மைக்கேல்னு பேர் வைங்கக்கா அப்படின்னு. அதனால் மயிலோட பிள்ளைக்கு வந்து ஒன்று வந்து பொட்டைக்குட்டிக்கு லட்சுமி, ஒன்று வந்து மைக்கேல் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஒரே ஒரு குட்டிக்கு வந்து தாமரன் பேர் வச்சுருக்கோம். ஒன்றுக்கு சுட்டிவால் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். நம்ம அலாட்டோட பிள்ளைக்கு வந்து 3த்துக்குமே வந்து நம்ம சந்தோஷ் கண்ணா சொன்ன பேர் தான் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் பேர் வைக்கணும். ஒவ்வொன்றா வச்சுட்டே வரலாம்ப்பா. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.